ஒரு படத்துல கூட இந்த அளவுக்கு திடீர் திருப்பங்கள் இருக்குமான்னு கேட்டா அது சந்தேகமானதுதான். அடுத்தடுத்து நிறைய மாற்றங்கள், நிறைய சம்பவங்கள், வாகனம் போனது, கவர்னரை பார்க்கறதுக்கு போனது, திரும்பி யூட்டர்ன் அடிச்சு வந்தது, அதுக்கு பிறகு 5வது தடவையா அவருடைய வீட்டில இருந்து வாகனம் புறப்பட்டு போனதுன்னு சொல்லி இன்றைக்கு நிறைய சம்பவங்கள் நாங்கள் பார்த்துருந்தோம். கடந்த 3 நாட்களா செய்திகளை பார்க்குற நேரத்தில் திரும்ப திரும்ப அதே தலைப்புச் செய்திகளை தான் நாங்கள் கேள்விப்படக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ எல்லா கேள்விகளுக்குமான பதில் கிடைச்சிருக்கு. முதலமைச்சர் விஜய் என்றதுக்கான உத்தியோகபூர்வமான அறிவிப்பை யார் வெளியிடணுமோ, ஆளுநர் வெளியிடணும், அதை இன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்கிறார். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பதவியேற்பு நிகழ்வு நடத்தப்பட இருக்கு. தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் மேல நிறைய விமர்சனங்கள், காழ்ப்புணர்ச்சிகள் முன்வைக்கப்பட்டதை நாங்கள் கடந்த நாட்களில் பார்த்துருக்கிறோம். ஒரு நபர் மேல, ஒரு மனுஷன் மேல, ஒரு அரசியல்வாதி மேல விமர்சனம் முன்வைக்கப்படுதுன்னு சொன்னா சம்பவத்தின் அடிப்படையில் முன்வைக்கப்படுற விமர்சனங்கள் எப்பவுமே ஆரோக்கியமானது. இல்லாட்டி அதையும் தாண்டி ஒரு நபர் ஆதரிக்கப்படுறதுலையும் எதிர்க்கப்படுறதுலையும் விமர்சிக்கப்படுறதுலையும் ஒரு மத சார்பு இருக்குமா இருந்தா, முகமது என்ற ஒரு காரணத்துக்காக, முருகன் என்ற ஒரு காரணத்துக்காக, ஜோசப் என்ற ஒரு காரணத்துக்காக ஒரு நபர் ஒரு அரசியல்வாதி மேல சேறு பூசுற முயற்சி முன்னெடுக்கப்படுமா இருந்தா அந்த சமூகம், அந்த நாடு கடைசி வரைக்கும் உருப்பட போறது கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஓரளவுக்கு இருந்தது. அதையும் தாண்டி தமிழ்நாடு அரசியல்ல எந்த விதமான தொடர்புமே இல்லாத, வாக்குரிமை இல்லாதவர்கள் கூட வெளியில இருந்த நிறைய பேர் இந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபட்டிருந்ததையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. குறிப்பா நான் ஒரு வீடியோ போடுற சந்தர்ப்பத்தில் அதுக்கு கீழே நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. எனக்கு எதிரான சில கருத்துக்கள் இருந்தது. அதை நான் பெருசா கண்டுகொள்றது கிடையாது. எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருக்குன்னு சொன்னா அதை சொல்றதுக்கு நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் பயப்பட்டது கிடையாது. என்ன தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு அது தெரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா கடந்த நாட்களில் விஜய் சம்பந்தமா, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சம்பந்தமா கதைச்சி போடுற பதிவுகளுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. குறிப்பா உங்களுக்கு வால் முளைச்சிருக்கு, நீங்களும் ஒரு அணில் தான், இல்லாட்டி இந்த விசிலடிச்சான் குஞ்சு, இல்லாட்டி தற்கொலை, இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருந்ததையும் நான் பார்த்து வந்தேன். ஒரு நடிகராக இருந்தவர் அரசியல்வாதியா மாற்றம் அடைகிறார். சினிமா வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சு நான் அரசியலுக்குள்ள வரப்போறேன்னு சொல்லி அவர் தீர்மானிக்கிறார். ஒரு நடிகர் என்ற காரணத்துக்காக, சினிமா நபர் என்ற காரணத்துக்காக கூத்தாடி சொல்லி லேபிள் ஒட்டி அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த விதமான உரிமையும் யாருக்கும் கிடையாது. அந்த தொழிலை வச்சு ஒரு நபரை மட்டம் தட்டுறதோ இல்லாட்டி கேள்வி கேட்கிறதோ, எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறது எந்த அடிப்படையிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. கடைசியில இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியது அந்த நாட்டில் இருக்கிற, அந்த இடத்துல இருக்கிற மக்கள். ஒரு தேர்தல் நடத்தப்படுது. இந்த தேர்தலில் புதுசா ஒரு கட்சியை உருவாக்குது. சினிமா கிடையாது, அரசியல் சொல்லி தீர்மானிச்சு அவர் வர்றார். 108 இடங்கள்ல முதலாவது தேர்தலிலேயே வெற்றி அடைகிற ஒரு கட்சின்னு சொன்னா அது சாதாரணமான வெற்றியா கடைசி வரைக்கும் இருக்க போறது கிடையாது. சினிமா தான் காரணம், சோசியல் மீடியா மூலமா தான் அவருக்கு வாக்கு கிடைச்சிருந்தது, குழந்தைகளை பயன்படுத்தி கொண்டுதான் அவருக்கு வாக்கு கிடைச்சிருந்தது என்ற மாதிரியான நிறைய கதைகள் சொல்லப்பட முடியும். இதையும் தாண்டி சில நேரங்கள்ல இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய், இல்லாட்டி வழக்கம் போல எல்லாரும் சொல்ற மாதிரி இதுக்கு பின்னால் இருக்கிறது இலுமினாட்டிகள் தான் விஜய் ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் சிலர் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த மாதிரியான தியரிகள் கூட எதிர்வரும் நாட்களில் சில நேரங்களில் முன்வைக்கப்பட முடியும். ஆனால் இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் பொறுமையா விஜய் கையாண்டு வந்தார். அதையும் தாண்டி இந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே அங்க தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியோ விஜயோ பதில் சொல்றதுக்கு பதிலாக அங்க இருக்கிற மக்கள் பதில் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப மக்கள் ஓட் பண்ணி இருக்கிறாங்க. 108 பேரை கொடுத்திருக்கிறாங்க. 1,75,00,000 அதிகமான மக்கள் டிவிகேக்கு ஓட் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொன்னதும் கூட ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட மாதிரி தற்கொலைகள், அரசியல் தெரியாத நபர்கள் தான் விஜய்க்கு ஓட் பண்ணி இருக்கிறாங்க சொல்லி மட்டம் தட்டுறது தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தியா விஜயை வளர்த்து விட்டுருக்கு. இப்ப கடந்த ஒரு சில நாட்கள்ல நடந்த சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4 நாட்கள்ன்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்கள், ரசிகர்களை பொறுத்த வரைக்கும், முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு கடினமான நாட்களா இந்த 4 நாட்களும் இருந்திருக்க முடியும். ஆனால் இந்த 4 நாட்களுக்குள்ளேயும் நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்குற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எந்த அளவுக்கு மோசமானது என்றதை அங்க இருக்கிற மக்களே விளங்கி கொள்றதுக்கான ஒரு கால அவகாசத்தை காலம் கொடுத்திருக்கு. இந்த 4 நாட்களுக்குள்ள ஏராளமான சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. குறிப்பா அரசியல் மேடைகளில் சொல்லப்பட்ட மாதிரி சொல்லப்படாததையும் தாண்டி, சினிமாவில் காட்டப்படாததையும் தாண்டி நிறைய சம்பவங்களை, நிறைய முயற்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு டிஎம்கேனுடைய தலைவர் எம் கே ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அதுக்கு பிறகு அதுக்கு முதல்லையே ஏடிஎம்கே பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆனால் அதுக்கு முதல்லையே 2 தரப்பும் சேர்றதுக்கான சில முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது சொல்லி அந்த கூட்டணிக்குள்ள இருந்த தலைவர்களே நேரடியா ஊடகங்களுக்கு சொல்றாங்க. அதுக்கு பிறகு வேற என்ன நடந்ததுன்றது தெரியாது, அந்த மாதிரி நாங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லி அவங்க சொன்ன கருத்தையை நாங்க திரும்ப பெற்றுக்கொள்றோம் என்ற மாதிரியான கருத்துக்களை சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பின்னால நிறைய சம்பவங்கள் நடந்திருக்க முடியும். அரசியல்ல இதெல்லாம் புதுசா ஆச்சரியப்படக்கூடிய சம்பவங்கள் கிடையாது. ஆனா ஒரு
புது நபர் வந்து ஆட்சிக்கு வர இருக்கிறார், மக்கள் வந்து அதுவரைக்கும் இருந்து வந்த 2 கட்சிகளையும் புறந்தள்ளி இருக்கிறாங்கன்றத கூட ஏற்றுக்கொள்ள முடியாத பதவி ஆசை, பதவி வெறி பிடிச்சிருக்கிற நபர்கள் தான் அங்க இருக்கிறாங்கன்றத புரிஞ்சு கொள்றதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்ச ஒரு கால அவகாசமா இந்த 4 நாட்களும் மாறி இருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். இதை தவிர இந்த காலம் தாழ்த்தப்படுறதுன்றதை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல ஒரு ட்ரிக், ஒரு வந்து உத்தியா பயன்படுத்தப்படுறது வளமையானது. அது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இலங்கை அரசியலையும் வந்து காலம் தாழ்றது, இல்லாட்டி ஆணைக்குழுக்கள் அமைக்கிறது, நாங்கள் கூடி பேச்சுவார்த்தை நடத்துவோம்ன்றது இல்லாமல் ஒரு விதமான அரசியல் உத்தியா தான் நாங்கள் கடந்த நாட்களில் பார்த்துருக்கிறோம், கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். இந்த கூட்டணி என்ற முயற்சி இல்லாட்டி ஆதரவு கொடுக்கிறதா இல்லையா என்ற நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த நாட்களில் எப்படியான சம்பவங்கள் நடந்தது என்றதை ஒட்டுமொத்த தமிழர்களே பார்த்துருந்தாங்க. தமிழ்நாடு மக்கள்ன்றதையும் தாண்டி, இந்தியான்றதையும் தாண்டி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தது தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் தான். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இருக்கிறார், ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறார், வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் இருக்கிறார். அவர் தனி கட்சியினுடைய தலைவர். அந்த கட்சிக்கு பின்னால ஒரு நிறைய கோட்பாடுகள் இருக்கு, தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதி என்று சொல்லி காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர். இன்னும் ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறதா இல்லையா என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு கூட 2 உறுப்பினர்களை வச்சிருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவரால முடியாம இருக்குன்னு சொன்னா அந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு முதல்ல கூட்டணி கட்சி தலைவரினுடைய டிஎம்கே தலைவர் MK ஸ்டாலினோட பேச்சுவார்த்தை நடத்தி பல மணித்தியாலங்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு பிறகுதான் அந்த தீர்மானத்தை தொல் திருமாவளவனால் எடுக்க முடியுமா இருந்தா அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய, தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர் சொல்லிக் கொள்றதுல என்ன அர்த்தம் இருக்கு என்றது தெரியாது. அதுக்கு முதல்ல வந்து சில கோரிக்கைகள், நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டதா கூட அந்த கட்சி சார்பான சில அறிவிப்புகளும் வெளிவந்திருந்தது. இப்ப கடைசியில வந்து நிபந்தனையற்ற ஆதரவு என்ற நிலைப்பாட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்திருக்கு. விஜய்க்கு, தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு வந்து 120 பேரினுடைய ஆதரவோட நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பதவியேற்பு நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கு. ஒரு சில அமைச்சர்களும் பதவியேற்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில நாட்களில் வேற ஏதாவது நடந்திருக்குமா இருந்தா, உண்மையிலேயே ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்பட்டிருக்குமா இருந்தா இதுவரைக்கும் இருந்து வந்த அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு மோசமானவர்கள் என்ற உண்மையான முகம் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அப்படியான ஒரு நிலம் உருவாகி இருந்தது. இப்போ ஒரு சில கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிவிச்சிருக்கிற விஷயம் கூட இந்த மாதிரியான குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, இன்னும் ஒரு தேர்தல் வர்றதை தடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரியான தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம், விஜய்க்கான ஆதரவு அந்த அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு MK ஸ்டாலின் வெளியிட்டிருந்த அறிக்கையிலையும் கூட அதே விஷயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்றதுக்காக தான் இந்த மாதிரியான தீர்மானம் கூட்டணி தலைவர்களால் எடுக்கப்பட்டிருந்தது என்ற மாதிரி. இன்னும் ஒரு தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்று சொல்லி இந்த கட்சிகள் நினைக்கிறதுக்கு பின்னால இன்னும் ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கான ஆதரவுன்றது இந்த 4 நாட்களுக்குள்ள நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கான ஆதரவுன்றது இன்னும் கூடியிருக்கும். இன்னும் சொல்ல போனா அனுதாப வாக்குகள் என்றது அதிகரிச்சிருக்கும் என்று சொன்னா உடனடியாகவே ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கும் இருந்தா நாங்கள் ஆதரிக்கிறோம், நிராகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு பதில் வந்து உடனடியா இந்த கூட்டணி தலைவர்களால் சொல்லப்பட்டிருக்குமா இருந்தா இந்த அளவுக்கு பெரிய அளவில் வந்து இது வந்து பேசப்பட்டிருக்காது. ஆனா இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கான வாக்குகள், அவருக்கு இருந்த ஆதரவு அலைன்றது இன்னும் கூடியிருக்கு. கூட்டணி தலைவர்கள் வேற விதமான நிலைப்பாட்டுக்கு வந்திருந்தார். ஒருவேளை ஏற்கனவே பேசப்பட்ட மாதிரி ADMK DMK இந்த 2 தரப்பும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்குமா இருந்தா, இல்லாட்டி இன்னும் காலம் தாழ்த்தப்பட்டு யாருமே ஆதரவு கொடுக்காம ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்பட்டிருக்குமா இருந்தா அந்த அரசியல்வாதிகளினுடைய உண்மையான முகம் என்னன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து விளங்கி இருக்கு. இதெல்லாம் பற்றி கதைக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான யதார்த்தங்களை கதைக்கிற நேரத்தில் வந்து வால் முளைச்சிருக்கு சொல்றது, இல்லாட்டி விசில் அடிக்கிற நபர்ன்றது, தற்குறிகள் என்றது வந்து உங்களுடைய அறிவு மட்டத்தை தான் வந்து குறைச்சி மதிப்பிடுமே தவிர அதை பற்றி கதைக்கிற நபர்களை பற்றியோ இல்லாட்டி இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லக்கூடிய நபர்களையும் வந்து எந்த விதத்திலையும் அது பாதிக்க போறது கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அரசியல் நிலைப்பாடு இருக்க முடியும். ஆனால் கடைசியில் வந்து மக்கள் ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்கன்னு சொன்னா அந்த மக்களினுடைய தீர்மானத்துக்கு மதிப்பு கொடுக்காம நாங்கள் எல்லாம் தெரிஞ்சவர்கள் மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது வந்து உங்களுடைய மடமைத்தனமாக தான் அது வந்து இருக்க போகுது. தமிழ்நாடு மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறாங்க. தமிழக முதலமைச்சராக விஜய் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், ஆட்சி அமைக்க போறார். 5 வருஷங்களுக்குள்ள அவருடைய ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்றதை தமிழ்நாடு பார்க்க போகுது, தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கிற தமிழர்கள் பார்க்க போறாங்க. ஏதாவது விமர்சனம் இருக்குமா இருந்தா, பிழைகள் இருக்குமா இருந்தா, ஆட்சியில் எப்படியுமே பிழைகள் இருக்க தவறுகள் விடப்பட முடியும். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய நபர்கள், நடுநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து விமர்சிக்க போறாங்க. இன்னைக்கு ஒரு தொங்கு சட்டமன்றம் சொன்னா என்ன, ஆளுநருக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்ன, அரசியல் அமைப்பில் எப்படியான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, 118 பேர் இல்லாட்டி என்ன நடக்கும், கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி சாதாரணமான இந்த மாதிரியான விஷயங்கள் கூட சாதாரண பொதுமக்களுக்கும் விளங்கி இருக்கு. அதை வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கான ஆர்வம் அதிகரிச்சிருக்குன்னு சொன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது வேற யாரும் கிடையாது, கூத்தாடி என்று சொல்லி விமர்சிக்கப்பட்ட முதலமைச்சர்
விஜய் தான் அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரே ஒரு காரணமே தவிர வேற யாருமே இருக்க போறது கிடையாது. ஆளுநர் முதலமைச்சர் விஜய்க்கு வச்சிருக்கிற ஒரே ஒரு செக் என்னன்னு சொன்னா 13ஆம் தேதிக்குள்ள பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டியிருக்கும் சொல்லி ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அந்த வாக்கெடுப்புல தனக்கு பெரும்பான்மை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவர்களோட கூட்டணி கட்சி பிரதிநிதிகளோட ஆளுநரை முதலமைச்சர் விஜய் சந்திச்சிருக்கிறார். அப்படி இருந்தும் கூட 13ஆம் தேதிக்குள்ள ஒரு பெரும்பான்மை வாக்கெடுப்பு நடத்தப்படலாம். அதுல தனக்கான ஆதரவு இருக்கு என்றதை சட்டமன்றத்தில் அவர் நிரூபிக்க வேண்டியிருக்கும் சொல்லியும் ஆளுநர் தரப்பிலிருந்து இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்திகளும் வெளிவந்திருக்கு. விஜய் அடுத்து சந்திக்க போற முதலமைச்சர் விஜய் சந்திக்க போற இன்னும் ஒரு சவால் 13ஆம் தேதிக்குள்ள பெரும்பான்மையை காட்டுறது என்றது அதை எப்படி காட்ட போறார் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய சம்பவங்களை கடந்து வந்திருக்கிறார். இது அவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியா சவாலா இருக்கும் சொல்லி எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருந்தாலும் அதுக்கான ஒரு பதிலும் கிடைக்கும். எப்படியான பதிலா இருக்கும்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.